Okay, hi guys. See, actually இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு கேட்டிங்கனா ஆல்ரெடி ஒரு ரெண்டு ப்ரீவியஸ் வீடியோ பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். DC boot cable செப்பரேட்டா பர்ச்சேஸ் பண்ணாம as well as வந்து பாத்தீங்கன்னா BMS கட் பண்ணி பேட்டரியை டேமேஜ் பண்ணாம நம்ம செப்பரேட்டா ரெசிஸ்டர்ஸை வச்சு நம்ம எப்படி சால்டர் பண்ணி எப்படி ஆன் பண்றதுன்னு பார்த்தோம். சப்போஸ் அந்த வீடியோ பார்க்கலைன்னா அதை பார்த்துட்டு வந்துருங்க, அப்பதான் இந்த வீடியோ புரியும். ஸோ அதை விட இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டா ஒரு தடவையும் சால்டர் பண்ணிட்டு இருக்காம நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா ஈஸியாக ஒரு 30 ரூபா செலவில் ஒரு 20 ரூபா 30 ரூபா செலவில் நம்மளே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்ன பண்ணலாம், ஒரு பூட் கேபிள் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுதான் எப்படின்னு நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். சேம் அதனுடைய கனெக்டிவிட்டி எப்படி, சேம் அதே மாதிரி அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறது எல்லாத்தையும் லைவ்ல காமிக்க போகிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த பூட் கேபிள். ஆக்சுவலாக இது வந்து எதுக்கெல்லாம் செட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 4 கனெக்டிவிட்டி பேட்டரி கனெக்டர் இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் செட் ஆகும். விச் மீன்ஸ் பாசிட்டிவ் கிரவுண்டு, சேம் அதே மாதிரி ஐடி லைன் தெர்மல் லைன், இந்த 4 கனெக்டிவிட்டி இருக்கிறதுக்கு இது செட் ஆகும். எல்லா மாடலையும் ஆன் பண்ணிடலாம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசி பவர் சப்ளை இந்த கேபிளை கனெக்ட் பண்ணி ப்ளஸ் மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம், வோல்டேஜை வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் எடுத்துக்கிறோம். ஸோ நாங்கள் இந்த ரெசிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு எல்இடி போட்டதுனால இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்யூட் க்ளோஸ் பண்ணுறது, இந்த எல்இடி எரியறதுக்காக இந்த ரெசிஸ்டர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நீங்கள் வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ரெண்டு வந்து வேரியபிள் ரெசிஸ்டர், அதாவது பாட்டுன்னு சொல்லுவோம், பொட்டன்டோமீட்டர்னு சொல்லுவோம். ஸோ இதை நம்ம சால்டர் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, ஸோ ப்ளஸ்ஸை டைரெக்டாக பைபாஸ் பண்ணி எடுத்திருக்கேன் வெளியில், வேறு எதுக்குள்ளேயும் கொண்டு போகாமல். சரியா, 2 வயர் எடுத்திருக்கேன், 2 பொட்டன்டோமீட்டர்லேருந்து அவுட்புட் அப்படியே எடுத்திருக்கேன். 100K. சரியா, ஸோ இது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கிரவுண்டு கூட போய் சர்க்யூட் க்ளோஸ் பண்ணும். ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா போர்டில் கொண்டு போய் சால்டர் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு வர்ற அந்த 0.3 வோல்டேஜ் டிசியை கனெக்ட் பண்ணும்போது வரக்கூடிய 0.3 வோல்டேஜை இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சால்டர் பண்ணும்போது புல் டவுன் பண்ணும். சரி, இது வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேட்டரினுடைய மைனஸை கனெக்ட் பண்ணுறதுக்காக இந்த 2 கனெக்டிவிட்டி டைரெக்டாக நம்ம கிளிப் பண்ணுவோம். சரி, 2 கனெக்டிவிட்டி போர்டில் சால்டர் பண்ணுவோம். ஸோ இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத சர்க்யூட் ஃபஸ்ட்டு காமிக்கிறேன் பாருங்கள். பேசிக்காக இன்ட்ரோ காமிச்சிருக்கிறேன், சர்க்யூட் காமிக்கிறேன் பாருங்கள், நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ நீங்களே ஈஸியாக பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி போன வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா டிசியை கனெக்ட் பண்ணி இங்கே பாருங்கள், பேட்டரியை கனெக்ட் பண்ணும்போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐடி லைன்லேயும் தெர்மல் லைன்லேயும் 0 வோல்டேஜ் ஆச்சு. டிசியை கனெக்ட் பண்ணும்போது அந்த இடத்துல 0.30 வோல்டேஜ் வந்துச்சு. அதை புல் டவுன் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு கேட்டிங்க அப்படின்னாக்கா 0 வோல்டேஜை கன்வெர்ட் பண்ணி தான் நம்மளுக்கு சால்டர் பண்ணி ஆன் பண்ணோம். ஸோ 100K போட்டு அதுக்கு பதிலாக நான் வேரியபிள் ஒன்று போட்டிருக்கேன். வேணுங்கிற மாடலுக்கு அந்த வேரியபிளை ரொட்டேட் பண்ணி நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும்னு கேட்டிங்கன்னா எல்லா மாடலுக்கும் நம்மளால் ரீசெட் பண்ணிக்க முடியும். ஸோ எப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது பாருங்கள். இது டிசி பவர் சப்ளைலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 வயர் வெளியில் எடுக்கிறோம். எடுத்ததுக்கப்புறம் ரெட் கலர், அதாவது வந்து பாசிட்டிவாக நான் எதுவுமே பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக பைபாஸ் பண்ணி கொண்டு போயிடுறேன். சேம் அதே மாதிரி கிரவுண்ட் லைன்லேருந்து 2 பார்ட் எடுத்துருக்கிறேன். ஓகே, அது ஐடி லைனுக்கும் தெர்மல் லைனுக்கும் சால்டர் பண்ணுறதுக்கு, கிரவுண்ட் ஆஸ் யூஷுவல் கிரவுண்டில் கொண்டே கிளிப் அடிக்கிறதுக்கு. ஓகேவா, இது என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா அதே போர்டு தான், Note 7 Pro தான் இது ஆக்சுவலாக. ஸோ விபேட்டை கொண்டு போய் நான் ப்ரௌன் கலரில் போட்டு ஜம்பர் பண்ணியிருக்கிறேன். ஸோ விபேட்டை கொண்டு போய் விபேட்டில் ஜம்பர் பண்ணியிருக்கேன். ஐடி லைனில் கொண்டு போய் அதனுடைய டெஸ்ட் பாயிண்டில் சால்டர் பண்ணியிருக்கேன். தெர்மல் லைனையும் சால்டர் பண்ணியிருக்கேன். கிரவுண்டை வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே சால்டர் பண்ணல, டேரெக்டாக crocodileங்கிறதுனால டேரெக்டாக ஷீல்டில் கிரவுண்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது நம்ம செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு டிசியில் நம்மளுக்கு செட் ஆன் ஆகும். அது எப்படி ஆன் ஆகுதுன்னு இப்போ நம்ம லைவில் பார்க்கலாமா? ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து பார்த்திங்கன்னா வோல்டேஜ் இன்புட் கொடுக்குறதுக்காக டிசியில் கனெக்ட் பண்ணிடுறேன். 4.20 வோல்டேஜ் நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் எடுத்திருக்கேன் இதிலிருந்து. ஸோ டிசியில் கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சால்டர் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு, ஒரே நிமிஷம். ஆல்ரெடி இந்த டெஸ்ட் பாயிண்ட் எனக்கு டேமேஜ் ஆகிருந்துச்சு, அதனால் மாஸ்கிங் போட்டு இந்த ஒரு வழியாக நிப்பாட்டி வச்சுருக்கேன். நிற்குமான்னு தெரியல, பார்த்துடலாம். ஜம்பர் கட் ஆயிருச்சா? ஆமாம், கட் ஆயிருச்சு. போங்க. ஓகே, நான் ஒரு ஜம்பர் போட்டுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு அதுக்கு மேலே இருந்தால் கனெக்டிவிட்டி வருது, அங்கேருந்து ஜம்பர் எடுத்துக்கலாமா?
இருங்க பார்க்குறேன். ஓகே, டேரெக்டாக அங்கேருந்தே நான் ஜம்பர் எடுத்துக்கிறேன். இல்லை, இதோட கனெக்டிவிட்டி எனக்கு மேலே இங்கே ரெசிஸ்டரில் வருது. ஸோ அதை நீங்கள் பிட் மேப்பில் செக் பண்ணிங்கன்னா எங்கேருந்து வருதுன்னு செக் பண்ணிக்கலாம். அங்கேருந்து ஒரு ஜம்பர் எடுத்துக்கிறேன் நான். ஆக்சுவலாக இந்த மாடல் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பின் அவுட் கட் ஆனதுனால தான் இவ்வளோ வேலை பார்க்க வேண்டியிருக்கு. இல்லைனா டேரெக்டாக 2 செகண்டில் அங்கேயே நம்ம வந்து பார்த்திங்கன்னா சால்டர் பண்ணி அடுத்த வேலைக்கு டப்புன்னு நம்ம போயிருப்போம் கண்டிப்பாக. ஓகே, ஓகே. அடுத்து அந்த வயரில் கொண்டு போய் இது நம்ம டேரெக்டாக சால்டர் பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே, அடுத்தது கிரவுண்டை தூக்கி கிரவுண்டில் கிளிப் அடிச்சிருவோம். சரியா? ஓகே, ஸ்க்ரீனில் தெரியலையா? ஒரு நிமிஷம் இருங்க, நான் சேனல் சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, கிரவுண்டை தூக்கி கிரவுண்டில் கிளிப் அடிச்சிட்டேன். அதே மாதிரி அதுக்கப்புறம் டிஸ்பிளேவை நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த கண்டிஷனில் ஓகேவா, டிசியில் நான் என்ன பண்ணுறேன், இன்புட் ப்ளக் பண்ணிடுறேன். ஓகே, 4.20 வோல்டேஜ் நான் எடுத்துட்டேன். ஸோ ஏதோ ஒரு வந்து பார்த்திங்கன்னா டியூசரில் வந்து பார்த்திங்கன்னா விபேட்டில் கொண்டு போய் அந்த இடத்துல இன்ஜெக்ட் பண்ணுறேன். இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு செட்டை ஆன் பண்ணுறதுக்கு ஒரு டியூசர் எடுத்துக்கிறேன். செட்டு இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா ஆன் ஆகி பூட் ஆகி வந்து பக்காவாக உள்ளே போகும். ஓகேவா? ஸோ 1 ஆம்ஸ்க்கு மேலே போயிடுச்சு. டிசியில் மேலே பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக செகண்ட் பூட்டும் வந்துருச்சு, செகண்ட் லோகோவும் வந்துருச்சு. ஓகே, எம்ஐ லோகோ, எம்ஐ யூஐ லோகோ வந்துருச்சு, பூட் ஆகி உள்ளே போயிடும். ஸோ இந்த மாதிரி டெட் ஃபோன்ஸுக்கெல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆஸ் வெல் அஸ் CPU வந்து பார்த்திங்கன்னா வச்சதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணுறீங்க, UFS இல்லை EMMC ஸ்டோரேஜை தூக்கிட்டு நீங்கள் ரீபால் பண்ணி வைக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஆக்சுவல் பூட் சீக்வன்ஸு நார்மலாக இப்போ விற்கிற எந்த ரேட்டு எவ்வளோ ரேட்டு போட்டு வாங்கினீங்கன்னா கூட அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்காது, இந்த மாதிரி உங்களால் மெஷர்மெண்ட் எடுக்க முடியாது. அக்யூரேட்டாக மெஷர்மெண்ட் எடுக்கணும்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், இன்னொரு தடவை வேக்கப் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, நல்லா கவனிச்சிக்கோங்க. எகைன் சொல்கிறேன், 4 பின் இருக்கிற பேட்டரி கனெக்டருக்கு இது செட் ஆகும். அப்போது நம்மளுக்கு X3 ப்ரோக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன வந்துருச்சுன்னு கேட்டால் B+ன்னு ஒரு லைன் எக்ஸ்ட்ரா வந்துருச்சு. அதுக்கு என்ன பண்ணுறது அப்போது? சரி, இதை புல் டவுன் பண்ணோம் இல்லையா, அது என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். இதே மாதிரி லைவில் செஞ்சு காமிக்கிறேன். ஓகே, கண்டிப்பாக. அன்டில் தென், பை பாய்.